வணக்கம் அபிநயா. வணக்கம் அண்ணா. ஒயில் கார்டு சுற்றுக்கு போனாலும் கூட அங்கிருந்து ஒரு மறு வாய்ப்பு கிடைக்கப்பட்டு அந்த வாய்ப்பை இறுக பற்றி கொண்டு அரையிறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறாங்க. அதுக்காகவே ஒரு உற்சாகமான பாராட்டு. இந்த சுற்றுல என்ன தலைப்பு? ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற அந்த பேர் அமுதத்தை தலைப்பாக வைத்திருக்கிற அபிநயாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு. சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. மன்னனை மணக்க ஆசைப்படும் பெண்கள் மத்தியிலே கண்டனை மணக்க விரும்பிய ஆண்டாள் இயற்றிய நாச்சியார் திருமொழியின் காதல் கடிதத்தை திருமாலிடம் ஒப்படைக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தூதுப்புறாவாக வந்துள்ளேன். அனைவருக்கும் வணக்கம். இறையன்பு கொண்டவள் அல்ல இவள், இறைவன் மீது அன்பு கொண்டவள். ஆழ்வார்களுள் ஒருவராய் இருந்து அந்த திருமாலையே ஆள ஆசைப்பட்டவள். கல்விக்கு காரைக்குடி, கற்புக்கு கண்ணகி என்பதனை போல இறையன்பு என்றாலே அது ஆண்டாளாகத்தானே இருக்க முடியும். கண்ணனின் மீது தீரா அன்பு கொண்ட இவளை பார்த்து ஸ்ரீ மணவாச மாமுனிகள் தமது உபதேச ரத்தின மாலையிலே அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று தம் மனம் குளிர அல்லவா பாடுகிறாள். ஒரு பெண் எத்துணை முறை தோற்றாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து எழுந்து வெல்வாள் என்பதை ஆண்டாள் நாச்சியாரின் இந்த நாச்சியார் திருமொழி நமக்கு உணர்த்துகிறது அல்லவா. பெண் என்பவள் வீரத்திற்கு மட்டும் எடுத்துக்காட்டு அல்ல, பக்திக்கும் சிறந்த எடுத்துக்காட்டு என்பதை இதுதான் உணர்த்துகிறது. அதனால்தான் வீரத்திற்கு வேலு நாச்சியார், பக்திக்கு நம் ஆண்டாள் நாச்சியார். மார்கழியிலே நோம்பிருந்து வராத கண்ணனிற்காக தையில் மீண்டும் நோம்பிருக்க தொடங்குகிறார். அதனால்தான் இது தையதொரு திங்கள் என்றே இந்த நாச்சியார் திருமொழி ஆரம்பமாகிறது. முதலில் ஆண்டாள் என்றால் என்னவென்று தெரியுமா? அந்த ஆண்டவனையே ஆண்டு மனமுடித்து வந்தவள் என்பதுதான் பொருள். இன்று இந்த பொருள் இங்கிருக்கும் எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும்? அது மட்டுமல்ல, ஆண்டாளுக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னவென்று கேட்கிறீர்களா? தமது பெயரிலேயே தமிழை நிலைநிறுத்தியவள் தான் இந்த ஆண்டாள். அதாவது கோதை. கோதை என்றால் மாலை என்று பொருள். வடமொழியில் வாக்கை கொடுப்பவள் என்று பொருள். கோதை தமிழ் பாமாலை பாடி பூமாலை சூடி சூடி கொடுத்த சுடர்விழியால் ஏற்றம் தந்து அரங்கனையே மணவாளனாக ஏற்றவள் என்பதுதான் இதற்கான உண்மையான பொருள். அது இங்கிருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது பக்தி இலக்கியத்தில் அகப்பொருள் காட்டுவதே மிக கடினம். ஆனால் அகப்பொருளையே பக்தி இலக்கியமாக காட்டியிருக்கின்றாள் என்றால் அதுதானே ஆண்டாளின் தனிச்சிறப்பு. அது மட்டுமெல்லாம் அல்ல, கண்ணனையே தமது பிள்ளையாக நினைத்ததால் தான் என்னவோ தெரியவில்லை, பிள்ளை தமிழாலேயே இதனை இயற்றி இருக்கிறார். மானிட வர்க்கென்று பேச்சுப்படில் வாழைகள் ஏன் கண்டாய் மன்மதனே என்று ஆண்டாளின் உணர்வையும் தமிழ் மொழியின் தனி சிறப்பையும் நிலைநாட்டுவதுதானே நாச்சியார் திருமொழியின் மிக பெரும் பங்காக விளங்கி வருகிறது. மார்கழி மாதம் மட்டுமே அதிகாலையில் எழுந்து வாசலில் கோலமிடும் பெண்களே, ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். முதலில் தமிழின் வரலாற்றை திரும்பி பாருங்கள், பின்பு நாச்சியார் திருமொழியை திருப்பி படித்து பாருங்கள். காரணம், தை மாதம் தனது மணவான கண்ணன் வீடு தேடி வருவான் என்பதற்காக வாசலில் கோலமிட்டு காத்திருந்தவள் தான் இந்த ஆண்டாள் நாச்சியார். அவள் வாழ்ந்த இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டு இந்த காலத்தில் நாம் மார்கழி மாதம் மட்டுமேதான் கோலமிட்டு வருகின்றோம். நெய்தல் நில மக்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு, அதாவது சூளுரைத்தல். வட்டத்தை போட்டு திட்டத்தை தீட்டிய உன் அறிவை பற்றி எனக்கு தெரியாதா? கன்னித்தமிழுக்கே மயங்காத அந்த கண்ணன் கன்னியே உன் தமிழுக்கு மயங்கினான் என்றால் அது உன் தனி சிறப்பு தானே. அது மட்டுமல்ல, தமிழர்களின் திருமண முறையை பற்றியும் இது கூறுகிறது. வாரணம் 1000 சூழ வளம் செய்து நாரண நாட்டில் நடக்கின்றோம் என்றனர், பூரண பொற்கிடம் வைத்து என்று தமிழ் மொழியில் திருமணத்தை பற்றி எடுத்துரைக்கிறது அல்லவா. அதாவது தமிழ் மக்களின் திருமண வாழ்வு எப்படி இருந்தது என்றதையும் இதுதான் எடுத்துரைக்கின்றது. அது மட்டுமல்ல, இவள் முதலில் தமிழை ஆண்டாள், பிறகு திருமாலை ஆண்டாள். அதனால்தான் ஆண்டாள் ஆண்டாள் என்று நம் அனைவராலும் அறியப்பட்டாள். ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் பெயர் என்னவென்று தெரியுமா? நாச்சியார் திருமொழி என்ற ஒரு பெண் குழந்தை. இன்று நாச்சியார் திருமொழி கூறியுள்ளவாறு என்னால் இறை நம்பிக்கையை படைக்க முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் அதில் உள்ள அந்த கருத்துக்களை
திருமாலிடம் ஒப்படைத்த தூதுப்புறாவாக நான் இருந்திருக்கின்றேன் என்ற மகிழ்ச்சியுடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அபிநயாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு கொடுங்க. சின்ன சின்ன தடங்கள் வாழ்க்கையில் வரும், அதெல்லாம் வாழ்க்கை பாதையின் வெற்றிக்கான தடங்களாக நீங்கள் பதிக்க வேண்டும் அப்படின்னு உங்களை வாழ்த்தி. அவங்க பாடினது காதல் இலக்கியம், அதுல தடங்கள் வரதா செய்யும். தடங்கள் இல்லாத காதல் ஏது? ஆண்டாளுக்கு வராத தடங்களா? ரொம்ப அழகா பேசியிருக்கிறீங்க. அன்பு அண்ணன் மதுரை ராமகிருஷ்ணன், எப்படின்னு இருந்தது? அதாவது அன்னப்பறவையை காதலுக்கு தூது விட்டு பார்த்துருக்கோம், அபிநயாவை காதலுக்கு தூது விட்டு இப்போதாயா முத கேட்குறோம். நீங்க உண்மையிலே ஒரு கவிஞராக வர்றதுக்கு உங்களுக்கு அவ்வளவு அழகான ஒரு வாய்ப்பு இருக்குதாங்க. கடைசியா ஒன்று முடிச்சிங்கல்ல, ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த நாச்சியார் அப்படின்னு சொல்லி முடிச்சதுல ரொம்ப அழகு. நீங்க அந்த நல்ல ஒரு கவிஞராக வர்றதுக்கு ஒரு பெரிய நல்ல தொடக்கம். உங்களுடைய தொடக்கம் வந்து ரொம்ப அழகா, ரொம்ப கம்பீரமா, உங்களுக்கான பல மேடைகள் காத்திருக்கு. ரொம்ப ரசிச்ச இடம் என்னன்னா, அகப்பொருளை வந்து பக்தி இலக்கியத்தில் எதுவுமே சொன்னதே இல்லை, அகப்பொருளை சொன்ன ஒரே பக்தி இலக்கியம் இதுதான்னு கொண்டு வந்து சேர்த்தீங்கல்ல, அந்த இடம் ரொம்ப அருமை. அதை தாண்டி என்னன்னா, மார்கழி மாதத்துல ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல, பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு. கோலம். எந்த ஊர்லமா? எந்த ஊர்ல இப்பெல்லாம் அப்படிலாம் பண்றது இல்லை தெரியுமா? மார்கழி மாதத்துல கோலம் போறீங்களாக்கா? நைட்டு எங்க அண்ணன் கரெக்டா சொல்றாரு, உண்மைங்க. காலையில ஏன் தெரியுமா நம்ம ஊர்ல மார்கழி மாதம் கோலம் போட்டாங்க? ஏன் போட்டாங்க? தேவதைகள் வரும்னு. இப்ப என்ன பண்றாங்க, நைட்டு 11 மணிக்கு குள்ளாவை கட்டிக்கிட்டு கோலத்தை போட்டு, அதாவது காலையில 4 மணிக்கு கோலம் போட்டா தேவதை வரும், 11 மணிக்கு கோலம் போட்டா பிசாசு தான் வரும். இதை பார்க்குற தாய்மார்களுக்கு சொல்றேன், மார்கழி மாதத்துல இப்ப முன்னாடியாவது கோலம் போட்டாங்க, இப்ப ஸ்டிக்கரை ஒட்டிடுறாங்க. எதுக்காக கோலம் போட்டாங்க? எறும்புகள்லாம் வரணும்னு. கரெக்டா? இப்ப எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறான்? எவனும் வரக்கூடாதுன்னு ஒட்டுறான். இந்த கோலம் போடும்போது சாதாரணமா போட மாட்டாங்க, செம்மணிட்டு கோலம் போடுவாங்க. அது என்னப்பா செம்மணிட்டு கோலம் போடுதல்னா, அந்த செம்மனுக்கு பேர் தர்மவழின்னு பேர். தர்மவழி. நம்மளே அந்த எறும்பை கூப்பிட்டு அந்த மாக்கோலத்தை சாப்பிட வந்த எறும்பை நாமே மிதிச்சிடக்கூடாது, அதுக்காகன்னு ஒரு செம்மண்ணிட்டு ஒரு கோலம் போட்டு இந்த செம்மண்லேயே இந்த எறும்பெல்லாம் இப்படியே போயிடணும். என் வீட்டில் எறும்புக்கு கூட ஒரு இடம் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு தர்மத்தை வகுத்த, தர்ம வழி வகுத்த முன்னோர்களாக நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. அதுக்காக கோலம் போட்டாங்க. வாழ்த்துக்கள் தங்க, ஒரு தடுமாற்றமும் இல்லை. நல்ல தொடக்கம், நல்ல கற்பனை வளம், ரொம்ப சிறப்பாக இருந்தது. பதட்டப்படாதீங்க. ஒருவேளை அந்த பாட்டு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு ஒரு டாக்டிக் சொல்லித்தரேன். ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறீங்க, அந்த பாட்டு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு சிறப்பான பாடலை அவர் பாடியிருக்கிறாருன்னு அடுத்த லைனுக்கு போயிடணும். புரியுதா? 2 வரி சொல்லிட்டோம், 3வது வரி தெரியல, என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான ஒரு சிறப்பான பாடலை எழுதவே முடியாதுன்னு ஏதாவது ஒரு பேசி அடுத்த விஷயத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வந்துடணும். சரியா? வாழ்த்துக்கள்ப்பா, வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். ஆண்டாளுக்கும், அதாவது யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை வந்து உனக்கு நீயே வந்து கேட்டு வாங்கி கொண்டிருக்கிறாய். அது என்ன பாக்கியம் அப்படின்னா, ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் தூது சென்ற ஒரு மரகத புறாவாக இன்றைக்கு வந்திருக்கிறாய். மரகத புறாவாக வந்ததாலும் என்னவோ, பச்சை தாவணி, பச்சை தமிழில் ஆண்டாள் எழுதிய நாச்சியார் திருமொழியை பற்றி பேசுவதற்காக பச்சை தாவணியில் வந்திருக்கிறாய். ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, அது உனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அது நீ என்றைக்குமே மறக்கக்கூடாது. தடுமாற்றம், தயக்கம் எல்லாருக்குமே வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஆங்கிலத்தில் யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, உன்னை தனித்து காட்டக்கூடியது. உன்னிடத்தில் ஐயா அவர்கள் சொன்னது மாதிரி உன்னிடத்தில் நல்ல கற்பனை வளமும் இருக்கிறது. ஆரம்பமே எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் புதுப்பறவையாக வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்லும்போது, ஆஹா அழகாக இருக்கே, எழுந்து நிமிர்ந்து என்னை வந்து கேட்க வைத்தது. அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு உத்தி. இறுதியில் வந்து ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னேன். குழந்தையா? என்ன குழந்தை அப்படின்னு பார்க்கும்போது அதுதான் நாச்சியார் திருமொழி என்பது ரொம்ப அழகான ஒரு கற்பனையாக இருந்தது. அதை என்றைக்குமே விடக்கூடாது. உன்னுடைய நினைவாற்றல் உன்னை ஏமாற்றினாலும் உன் கவியாற்றல் எப்படியோ உன்னை காப்பாற்றி விட்டது. சின்ன சின்ன தகவல் பிழைகள் சில சமயம் வருவதுண்டு, ஏன்னா அது கடினமான தலைப்பு.
திருப்பாவை கூட பேசிடலாம், நாச்சியார் திருமொழி அவ்வளவு எளிதில் பேசவே முடியாது. அதனால் சின்ன சின்ன தகவல் பிழைகளை இனிமேல் வராமல் பார்த்துக்கோ. அது மணவாள மாமுனி, சரியா? அப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஆண்டாள் பிள்ளைத்தமிழ் பாடலை, அந்த பிள்ளைத்தமிழ் இலக்கியத்துக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறவர் ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார். அதை நினைவில் வச்சுக்கோ. அப்புறம் என்னென்னா, எல்லோருக்குமே சொல்லுகின்ற ஒரு அறிவுரையாக தான் இதை நீ பார்க்கணும். என்னென்னா, மனப்பாடம் செய்ததையெல்லாம் பேசிடணும்னு நினைக்காம மனசில் என்ன பதிந்ததோ அதை தைரியமாக பேசு. இது எல்லா பேச்சாளர்களுக்கும் நான் சொல்கிறேன், உனக்கு மட்டும் இல்லை, உன் மூலமாக எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நீ கைவிடவே கூடாதது உன்னுடைய கற்பனை வளம், நல்ல உச்சரிப்பு வளமும் உனக்கு இருக்குது. இந்த நினைவாற்றல் பரவாயில்ல, அது போக போக பழக பழக உனக்கு அது மெல்ல மெல்ல மறைஞ்சிடும். இந்த திருத்தங்களை மட்டும் நீ செய்து கொண்டால் இன்னும் மேன்மேலும் வளர்வாய். சரியா? வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. 2 நடுவர்களுமே நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு சரியாக பேசியிருக்கிறீங்க அப்படின்னு வாழ்த்தி இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு அபிநயாவுக்கு. நம்பிக்கையோடு இருங்க, நிறைவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். நன்றிங்க.